வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஏ டு Z இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு 8000 வேகன்சியாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 80 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் இருக்கும். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் கொஷினை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு மேத்ஸ் வராது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இதில் மேத்ஸ் கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணாமலே கூட செலெக்ஷன் ஆக முடியும். மேத்ஸ் நான் ஒரு டாபிக் கூட படிக்காமல் கூட உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஈவன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் கூட அதில் மேத்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாகணும். கம்மியான கொஷின் இருந்தாலும் நல்ல மார்க் எடுத்தாகணும். அப்போ தான் உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். இந்த எக்ஸாமில் அது கூட தேவையில்லை. நீங்கள் வந்து மேத்ஸ் படிக்காமலே கூட இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஏன்னா இதில் வந்து ஜிகே, இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தான் செலெக்ஷன் இருக்க போகுது. மேத்ஸ் இதில் சிலபஸில் இருந்தாலும் மேத்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாட்ட கூட பிரச்சனை இல்லை. ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத நான் உள்ளே சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ஜிகேல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே, இங்கிலீஷ் மட்டும் நம்ம கோர்ஸில் இருக்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 80 நாள் 90 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்க போகிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களாலையும் இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா இதோட சிலபஸ் கம்மி, மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ சிலபஸ் கம்மி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் சொல்கிற இந்த டைம் டேபிளில் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்க, 80 நாள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 20-25 நாள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா 100% ஷுவராக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலே போதுமானது. மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வந்து போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. ஸோ வேலையும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியான வேலை தான். உங்களுக்கு லீவுமே நிறையா இருக்கும். அப்படினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஜாப் ப்ரொஃபைல் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜி என்ன, அடுத்தது இதில் ஹவில்தார் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான், அதாவது மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள் தான். அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும். ஏ டு Z எல்லா டீட்டெயிலும் இதை நம்ம பார்க்குறனால கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நீங்கள் வேறு எதையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாமில் இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி வீடியோ போடுறப்போ உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குறது வெறுமனே ஆன்லைன் கோர்ஸ் தான். ஆன்லைன் கோர்ஸில் வெறுமனே 1500 ரூபா பே பண்ணி இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கேன். 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட பேர் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமாவது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். இந்த எக்ஸாம்னு இல்லை, ஆன்லைன் கோர்ஸில் நம்மளோட கோர்ஸில் மட்டும் படிச்சுட்டு 1500க்கு மேலே வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. 1500 பேருக்கு மேலே இந்த மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26ஆம் தேதி வரப்போகுது. அப்ளிகேஷன் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஜூலை 24 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகி 24 அக்டோபர் வரைக்கும் வந்து நடக்கும். கண்டிப்பாக ரொம்ப நாள் எக்ஸாம் நடக்கும். ஓகே, பட் செப்டம்பர் 20ஆம் தேதியே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கிட்டு படிங்க. அடுத்து இன்னும் ஒரு மாதத்துக்கிட்ட எக்ஸாம் நடக்குதுல்ல, அப்போ இன்னும் ஒரு 30 நாள் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்காதீங்க. ஓகே, செப்டம்பர் 20ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. அந்த டைம் உங்களுக்கு போதுமானது. இன்னும் நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேட் வந்து ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். எஸ்எஸ்சியில் வந்து எக்ஸாக்டாக அந்த டேட்டில் கொடுப்பாங்க அப்படி மாதிரி கிடையாது. பட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் தான் முன்ன பின்ன வருமே தவிர கண்டிப்பாக மிஸ் ஆகாது. கன்ஃபார்மாக வந்து 100% நோட்டிஃபிகேஷன் வரும். மினிமம் 8000 வேகன்சியாவது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 109 நாள் இருக்குது. 109 அப்படிங்கிறது தாராளமான நாட்கள். ஓகே, போதுமானது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா நம்ம 80 நாள் தான் டைம் டேபிளை கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்துமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டே எக்ஸாம் இருந்தால் தான் 109 நாள், லாஸ்ட் டே எக்ஸாம் இருந்தால் இன்னொரு 30 நாள் கிட்ட இருக்குது. ஓகே, அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30 நாளாவது வந்து மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்லா தெளிவாக தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து செலெக்ஷன் ஆகிற லெவலுக்கு வரக்கூடிய ஒரு சிலபஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக சொல்லுவாங்க. அதாவது இதில் வித்தியாசமாக நிறையா போஸ்ட்டில் வேக்கன்சி இருக்கும். ஸோ அந்த வேக்கன்சியை வந்து ஏஜ் லிமிட் படி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25 கேட்டகரி, இன்னொன்று வந்து 18 to 27 கேட்டகரி. ஓகே, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 to 27. இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா, நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களோட வயசு வந்து 27 வயசுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ ஓபிசி அப்படிங்கிறப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து பிசியில் இருப்பீங்க, எம்பிசியில் இருப்பீங்க, டிஎன்சியில் இருப்பீங்க, பிசிஎம் அந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கும். இந்த எல்லா கேட்டகரியும் மொத்தமாக சேர்த்து ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரியில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல்லையோ எஸ்சி எஸ்டியோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஓபிசியில் தான் இருப்பீங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் இப்போ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம ஊரில் தாலுகா ஆஃபீஸில் வாங்குறது தான். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓட்ட கேளுங்க, இல்லைனா இ சேவை மையமில் கேட்டிங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் இந்த 18 to 25 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வேக்கன்சி வரும். இந்த 27 கேட்டகரியில், அதாவது இங்கே நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கட் ஆஃப் வந்து ரொம்ப வேரி ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இதில் வந்து டோட்டலாக வந்து 8000 வேக்கன்சி கிட்ட வரலாம். அதில் எம்டிஎஸில் தான் அதிகமான வேக்கன்சி வரும். ஒரு 4500 வேக்கன்சி எம்டிஎஸ்க்கும், ஹவில்தாருக்கு ஒரு 3500 வேக்கன்சியும் வரும். ஸோ பேர் தான் ஹவில்தார், அதுக்காக வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எங்கேயோ போய் எல்லையில் போய் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எம்டிஎஸ் மாதிரி ஜாப் தான் இருக்கும். இவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும், பட் எம்டிஎஸ் மாதிரி ஜாப் தான் இவங்களுக்கும் இருக்கும். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எம்டிஎஸ்க்கு பதிலாக ஹவில்தார் அப்படிங்கக்கூடிய ரேங்க் வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி இது வந்து ஒரு வேறு போஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ரெண்டுலேயுமே ஜாப் ப்ரொஃபைல் மோராரில் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் இருக்கும். இந்த வேக்கன்சி வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது தான். பட் ஸ்டேட் வைஸாக நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ், சென்னையில் இருக்கக்கூடிய ஹவில்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் இருக்கும். வேறு எங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நம்பலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப் லாங் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து வேலை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th பாஸ் ஆகிருந்தால் போதுமானது. 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும், இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அடுத்ததாக இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாற்றுத்திறனாளிகள் இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு, இப்போ பினா என்ன, பிளைண்ட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டிசேபிலிட்டி என்னவோ அதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா லெப்ரசி க்யூட் அப்படின்னா அதை வந்து எல்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போத் லெக் அஃபெக்டட் அப்படின்னா பிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டிசேபிலிட்டிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, பி, எல்வி, டி, ஹெச்எஸ் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எலிஜிபிள். ஹவில்தார் போஸ்ட்டுக்குமே பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ அதில் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடபிள்யூ கேண்டிடேட் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ, இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ, இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ, இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், அடுத்ததாக ஓபிசி, இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் வந்து போட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 80-90 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு இன்டீரியரான இடத்துல இருந்தீங்க அப்படின்னா. ஸோ உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுருவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகே, இதுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட பேர்லேயே இருக்குது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஹவில்தார்னு போஸ்ட் பேர் இருந்தாலும் அவங்களுமே வந்து ஒரு எம்டிஎஸ் ரேங்க் தான். ஓகே, எம்டிஎஸ் மாதிரி தான். ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னாலே நிறையா வேலைகள் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக கஷ்டமாக இருக்கும், இதை வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஓகே, டியூட்டி என்ன மாதிரி இருக்கும்னா,
இப்போ நீங்கள் வந்து இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆவீங்க. அந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டண்ட் மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க சொல்கிற வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து காலையில் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. நீங்கள் பார்க்குற அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உள்ளுக்குள்ளே நிறையா செக்ஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் வந்து ஃபைலை மூவ் பண்ணுறது. இங்கேருந்து அந்த ஃபைலை வந்து அங்கே கொடுங்க, இதை கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, இல்லைனா இந்த சர்க்குலரை வந்து பாஸ் பண்ணுங்கள், அவங்ககிட்ட எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு வாங்க, அப்படிங்கிற மாதிரி வேலைகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒர்க்குமே இருக்கும். ஓகே. ஸோ மற்றபடி ஒர்க்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒர்க்கு தான். ஓகே. 8 மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும். 8லேருந்து 8:30 மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் எல்லா நேரமும் வேலை பார்ப்பீங்க அப்படி மாதிரி கிடையாது. மேக்ஸிமம் டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கும். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சண்டே வந்து லீவ் இருக்கும். ஓகே. ஸோ இதில் 5 to அதாவது 9 to 5:30 இருக்கக்கூடிய ஜாப் தான். 9 மணிக்கு போயிட்டு 5:30க்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். டே டைமில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். நைட் டியூட்டிலாம் வந்து மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது. லீவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 40 நாள் கிட்ட வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஓகே. 38 நாள் கிட்ட இஎல்சிஎல் வரும். அடுத்தது ஆர்ஹெச் ஒரு 2 நாள் வரும். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாலிடே தான். ஓகே. கவர்மெண்ட் ஹாலிடே சேர்க்காமலே 40 நாள் சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் ஹாலிடேவே வந்து மினிமம் ஒரு 15லேருந்து 20 நாள் வந்து வருஷத்துக்கு வந்துடும். அது போக சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். ஸோ வருஷத்தில் மினிமம் ஒரு 120லேருந்து 150 நாள் வந்து உங்களுக்கு லீவ்லேயே இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக டைம் கிடைக்கும். ஸோ டெய்லி 8 மணி நேரம் தான் வேலை, 8லேருந்து 8:30 மணி நேரம் தான் வேலை. அதுக்கப்புறம் லீவுமே வந்து நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அடுத்து சிஜிஎலுக்கு படித்தாலும் சரி, யூபிஎஸ்சி படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்து, ஓகே, நீங்கள் வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து 24,000 மினிமம் சேலரி வரும் மாதம். அது வந்து ஒவ்வொரு இயருமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கிடைக்கல, வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக உங்களோட வீட்டு வாடகைக்கு ஒரு 5,000லேருந்து 7,000 வரைக்கும் அதுவும் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதோட இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே. நான் வந்து அந்த ஹச்ஆர்ஏ சேர்க்காம தான் அதில் கொடுத்துருக்கேன். மினிமம் 24,000 சேலரி வித் குவார்ட்டர்ஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஜாயினிங் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து மேக்ஸிமம் 1 இயர் தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக நீங்கள் ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்கும். அது எப்படி இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக ஃபைனல் ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹவில்தாருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 செஷன் இருக்குது. செஷன் 1, செஷன் 2. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழில் இருக்கும், மலையாளம் இருக்கும், தெலுங்கு இருக்கும். அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாலே போதுமானது. அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகே. இதில் செஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். மொத்தமாக 40 கொஸ்டின். அதில் மேத்ஸில் 20 கொஸ்டின், அதே மாதிரி ரீசனிங்கில் 20 கொஸ்டின், மொத்தமாக 40 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்து நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இந்த 40ல் மினிமம் 12 கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டால் போதுமானது. 40ல் 12 கொஸ்டின். அப்போ நீங்கள் மேத்ஸை படிக்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அப்படிங்கிறப்போ 40ல் 40 கொஸ்டினுமே நீங்கள் வந்து தெரிஞ்சாலும் தெரியலாட்டாலும் அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ணுறப்போ அதில் அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 10 கொஸ்டினாவது அப்படியே உங்களுக்கு கரெக்டாகிடும். நீங்கள் படிக்காமல் போனால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். ஸோ ஓரளவு நீங்கள் ரீசனிங்கை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமானது. அதில் 20க்கு 15 கொஸ்டின் அசால்ட்டாக போட முடியும். அந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. இதை மட்டும் படித்தா போதுமானது. மேத்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த 40 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே. இது செஷன் 1. செஷன் 1, செஷன் 2 அடுத்தடுத்து தான் நடக்கும். கேப்லாம் இருக்காது. இது முடிஞ்ச உடனே இது ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஒரே செட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த செஷன் 2 தான் முக்கியமானது. இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகேலேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க். ஆனால் தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இதில் 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு. ஓகே.
ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரியாத கொஷின் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 + 75 டோட்டலாக 150 மார்க். இந்த 150க்கு நீங்கள் ஒரு 130க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமானது. இதுக்குமே இந்த 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. டைம்லாம் உங்களுக்கு போதுமானது தான். இதில் வந்து உங்களுக்கு ஜிகேல ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கிளிக் பண்ண போகிறீங்க. இது ஆன்லைனில் தான் நடக்கும். பார்த்த உடனே கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அதில் ரொம்ப டைம் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ டைம் வந்து உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷன் 1ல் வந்து 12 கொஷின் வந்து நீங்கள் மினிமம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவுமே எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் யூஆர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தான் 12 கொஷின், அதாவது 36 மார்க் வந்து எடுத்தாகணும். செஷன் 1க்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்கன்னா 10 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிக்காமல் போனால் கூட செஷன் 1ல் வந்து இந்த 8 கொஷின்லாம் போட்டுடலாம். செஷன் 2க்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நம்மளோட டைம் டேபிளில் ரீசனிங் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக ஜிகே ஃபுல்லாக கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். மேத்ஸ் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்கள் படிக்கவே வேண்டாம். இந்த ஒரு எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மேத்ஸ் படிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் நல்ல மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ செஷன் 2 தான் முக்கியமானது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரே அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா வாக்கிங் தான். ஓகே, சிம்பிளாக நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்தால் போதுமானது. ஓகே, மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் 15 நிமிஷம் கொடுத்துருவாங்க. நீங்கள் நார்மலாக நடந்தாலும் இதை நடந்துடலாம். ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்னா 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே இது வந்து ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இதில் எக்ஸம்ஷனும் இருக்குது. நான் வந்து மாற்றுத்திறனாளி, என்னால் வந்து இதை பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷனும் இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஹைட்டு செஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் 157.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இது ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹைட் இருக்கலாம். இதில் ஃபிசிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. எம்டிஎஸ்க்கு ஹவில்தாருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ 157.5 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் மேல் கேண்டிடேட் வந்து. அதுவுமே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம். 152.5 இருந்தால் போதுமானது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. செஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டர் ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் பொசிஷனில் இருக்கணும். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 76 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ டோட்டலாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் யாருக்கும் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. அடுத்ததாக ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு 152 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம். அதாவது 149.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு செஸ்ட்லாம் மெஷர் பண்ண மாட்டாங்க, வெயிட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க ஃபீமேலுக்கு. ஸோ 48 கிலோ மினிமம் இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 46 கிலோ இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் போதும். இதில் வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக வந்தோம்னா மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை ஹவில்தார் போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா எம்டிஎஸ்சில் நீங்கள் செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, ஸோ நான் 2லேயுமே நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஃபிசிக்கலும் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததாக இதில் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டுன்னு கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஹச்ஹெச் ஓஏ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே, ஓஎல் ஓஏஎல் எல்சி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஏஏவி ஆசிட் அட்டாக் விக்டிம். ஓகே, ஆசிட் அட்டாக் விக்டிம். ஸோ அவங்க வந்து அந்த ஆசிட் அட்டாக்கால் அவங்களுக்கு வந்து ஆர்த்தோபெட்டிக் டிசேபிலிட்டி, அதாவது ஓஏ ஓஎல் ஓஏஎல் கேட்டகரியில் டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். இல்லை மற்றபடி தான் வேறு டிசேபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே, இதில் மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட அதுலேயுமே வந்து இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் நம்புறேன். எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு ரீசனிங் நம்ம படிக்க போகிறோம். ஓகே,
மேத்ஸ் தான் ஸ்கிப் பண்ண போகிறோம், ரீசனிங் படிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு 12 கொஷின் போடணும் அப்படிங்கிறனால ரீசனிங்கை மட்டும் படிக்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேரி ஆகலாம், பட் இவ்வளோ டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், செட்ஸு, சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மிரர் இமேஜ், எம்பெடட் ஃபிகர் கம்ப்ளீஷன், இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதுமானது. இதிலிருந்தே நீங்கள் வந்து 15 கொஷினுக்கு மேலே கரெக்டாக போட்டாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு செஷன் 1ல் குவாலிஃபை ஆகிறதுக்கு போதுமானது. செஷன் 2 தான் முக்கியம். மேத்ஸ் நம்ம படிக்க போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் மேத்ஸில் எந்தெந்த டாபிக் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, படிக்கிறதா இருந்தால் இதில் ஒரு 2 டாபிக் வேணால் 3 டாபிக் வேணால் பார்த்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான், படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகே, ஜிகேல நீங்கள் நல்ல மார்க் எடுத்தே ஆகணும். ஜிகேல இந்த நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன்ல அந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற டாப்பிக்கில் இருந்து கொஷின் கேட்க மாட்டாங்கனால எல்லாமே கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து ரெண்டுலேயும் சேர்த்தே ஒரு சில நேரம் ஒரு கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். பட் இதையும் நீங்கள் வந்து கடைசியில் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷினாவது அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது தான். இதில் ஒரு 19லேருந்து 20 கொஷினாவது கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கணும். 25 கொஷினில் 19லேருந்து 20 கொஷினாவது கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அது பாசிபிள் தான். ஏன்னா இந்த ஒரு இதுக்கு தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ நான் கொடுக்குற டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா இது பாசிபிள் தான். ஓகே, அடுத்ததாக இங்கிலீஷுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் நீங்கள் 25க்கு 25 கொஷினுமே கரெக்டாக போடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் தான் 10th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கிறப்போ ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க. ஓகே, நம்ம கோர்ஸில் நான் கொடுத்ததை டீச் பண்ணதை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் இதில் 25க்கு 25 எடுக்க முடியும். ஆல்ரெடி நிறைய பேர் இதை எடுத்து காட்டியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ செலெக்ஷன் ஆனவங்கள நிறைய பேர் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்தவங்க தான். ஓகே, ஸோ இதில் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து ஒரு 3லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு 3 கொஷின், ஃபில் இன் த பிளாங்க்லேருந்து ஒரு 4லேருந்து 5 கொஷின். ஸோ அதுக்காக நான் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டேரெக்டாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கிராமரை நீங்கள் பேசிக்லேருந்து பார்க்கணும். கிராமரை A to Z என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களால் முடியும். அப்படினால நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கிராமர் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாகணும். அடுத்ததாக க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து 5 கொஷின் கேட்குறாங்க. அதுக்குமே நம்ம கோர்ஸில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுலேயுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததாக ஒக்காபுலரிலையுமே வந்து இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸு, இதுலேருந்தும் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமானது. இதுக்கு முன்னால் இதில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். 2022லேருந்து இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 2ல் அந்த 150 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப், இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க 150க்கு இந்த மார்க் மேலே எடுத்தவங்க வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2022ல் வேகன்சி அதிகம், 11,000க்கு மேலே வேகன்சி இருந்துச்சு. கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே. 2023ல் ரொம்பவே கம்மி வேகன்சி. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்போவுமே 130 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஓகே, 2024லையுமே 11,000க்கு மேலே வேகன்சி. அப்போது மறுபடியும் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. இப்போ 8,000கிட்ட நம்ம வந்து வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் நம்மளால் வந்து ஷுவராக போஸ்டிங் அடிக்கணும் அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுக்கணும். யூஆர்னா 130க்கு மேலே, ஓபிசினா 130க்கு மேலே, இடபிள்யூஎஸ்னா 130க்கு மேலே, எஸ்சினா 125க்கு மேலே, எஸ்டினா 115க்கு மேலே. இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க செஷன் 2ல் அப்படின்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அதுவும் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கணும். 75க்கு 75 எடுத்தாகணும். 25 கொஷினுக்கு 25 கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே, கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிகேல வந்து 25க்கு ஒரு 19 கொஷினாவது நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 75க்கு ஒரு 57 மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ 130க்கு மேலே உங்களால் ஷுவராக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது பாசிபிள் தான். இருக்கக்கூடிய இந்த டைமில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா. இப்போ செஷன் 1க்கான ஸ்ட்ராட்டஜி. செஷன் 1ல் என்ன கேட்குறாங்க, ரீசனிங்கும் மேத்ஸும் தான். அதில் நான் வந்து நீங்கள் மேத்ஸை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அதில் வந்து 120க்கு 36 மார்க் எடுத்தால் போதும், மொத்தமாக 40 கொஷினையும் சேர்த்து. ஸோ அப்போ நீங்கள் 12 கொஷின் மட்டும் போட்டால் போதும். 40ல் 12 கொஷின் கரெக்டாக போட்டால் போதுமானது. ஸோ ரீசனிங்கை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கு நான் டைம் டேபிளில் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். மேத்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்கிறதா இருந்தால் ஒரு 3 டாபிக் வேணால் பார்த்துக்கோங்க. ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு 3 டாப்பிக்கை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. எக்ஸாமில் நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய மார்க் வந்து வந்துடும். ஓகே, செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். செஷன் 2மே கவலைப்பட வேண்டாம். ஓகே, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும்.
இப்போ செஷன் 2ல் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருந்த சிலபஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய கிராமர் வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். வொக்காபுலரியுமே நம்ம கோர்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதுக்கு மட்டுமே 150-200 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. ஓகே. வீடியோஸ் அவ்வளோ இருக்குதுன்னா 1000 வொக்காபுலரி இருக்கும். 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் 1000க்கு மேலே, இடியம்ஸ் 1000க்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். அது தாண்டி கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்ததாக க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் வீடியோஸ், அதை பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னால பேசேஜ் ரீடிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்கல, பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்யூஆர்எஸ்மே பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் அதுவும் கேட்கல, பட் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததாக ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ வந்து பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வந்து 150 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோ வந்து பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம புக்கும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் புக் வாங்கி படிக்கிறீங்க, அது வந்து பிரிண்டட் காப்பீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களோட அட்ரஸ்க்கே அனுப்பிச்சி வைப்போம். அது எப்படி ஆர்டர் பண்ணலாம், ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். புக் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 பேஜஸ் வந்து படிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கில். இல்லை வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம கோர்ஸில் டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. டெய்லி 1 இல்லது 2 வீடியோ, நீங்கள் 2 வீடியோவே பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வெயிட்டேஜ் அதிகமான வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டெய்லி 2 வீடியோ வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி ஜிகேக்குமே நம்ம புக்கு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு புக்கு, ஜிகேக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜிகே புக்கு வாங்கி படிக்கிறதா இருந்தால் டெய்லி 10 பேஜஸ் வந்து பார்க்கணும். வீடியோ பார்க்குறதா இருந்தால் டெய்லி 2 வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து சயின்ஸுமே ஆட் ஆகும். ஸோ சயின்ஸ் ஆட் ஆகிறப்போ அதில் வந்து இன்னொரு 2 வீடியோ வந்து ஆட் ஆகும். ஓகே. ஸோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அது வந்து பின்னால் கடைசியில் தான் ஆட் ஆகும். ஓகே. ஒருவேளை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜிகேல ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. மறுபடியும் வீடியோஸை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த மாதிரி ஜிகேக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 250க்கு அதிகமான டெஸ்ட் இருக்கும். ஒரு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினுக்கு மேலே இருக்கும். ஓகே. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலே போதுமானது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் கொடுத்துருப்போம். பினாக்கிள்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் நாங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே நம்ம கோர்ஸ்லேயே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே. அதில் எதுவும் உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது, அதாவது அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னா அந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் வீடியோஸ் பார்த்தா போதும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த புக்கு. நீங்கள் புக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக 7th எடிஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தேடி பார்த்துக்கலாம். பட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினையுமே, இந்த புக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி தான் இருக்குமே தவிர தமிழில் இருக்காது. பட் இதே புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையுமே இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே நம்ம வந்து டெஸ்ட்டாகவே நம்மளுடைய கோர்ஸில் கொடுத்துட்டோம். ஓகே. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கும் சேர்த்து தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமானது. ஓகே. ஸோ இதே மாதிரி நான் இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்குமே இதே மாதிரி இன்னொரு புக் இருக்குது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷினையுமே நான் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்ன டாபிக் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து ஜிகே, இங்கிலீஷுக்கு பினாக்கிள் புக்கெலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரீசனிங்க்குமே நீங்கள் பினாக்கிள் புக் வாங்க வேண்டாம். மேத்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்குமே நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்ததாக இப்போ செஷன் 2க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. நான் சொன்ன இந்த டெஸ்ட்டு ஓகே, இது வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷனில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டெஸ்ட் புக்குன்னு இன்னொரு ஆப் இருக்குது. அதுலேயும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. அதில் நிறையா டெஸ்ட் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக போட்டு பாருங்கள். 80 நாள் தான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். 80 நாளுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு 30 நாளாவது மினிமம் இருக்குது. அந்த 30 நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது போட்டுருங்க. டெய்லி 2 செக்ஷனல் டெஸ்ட்டாவது போட்டுருங்க. நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அதோட டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து நம்ம கோர்ஸில் இருக்கிறதையும் போடுங்க, டெஸ்ட் புக்கில் இருக்கிறதையும் போடுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். எதில் தப்பாகுது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நெகட்டிவ் மார்க் வருதா வரலையா, எதனால் வருது, நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக உங்களால் வந்து 130 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. 100% வந்து இது நடக்கும். ஓகே. இப்போ டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும், நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 9 மணி நேரமாக அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகே.
ரீசனிங் வந்து டைம் பாஸுக்கு படிக்கிற மாதிரி தான். சிம்பிளாக உட்காந்து வீடியோ போட்டு விட்டுட்டு பார்த்தாலே போதுமானது, ஈஸியாக தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இங்கிலீஷ் கிராமருக்கு டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கணும். வொக்காபுலரிக்கு டெய்லி 1 மணி நேரம் கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 2 வீடியோக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற ஜிகே, ஓகே, மற்ற ஜிகே அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அதுக்கு வந்து டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி டெய்லி 9 மணி நேரம் கொடுங்க. அடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 80 நாள் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே. உங்களுக்கு தேவையான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிருவீங்க. அடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ரேங்க்குக்கு போகிறதுக்கு அதில் இருந்துக்கிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து படிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும், உங்களை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாபுக்கு போக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இதுக்கான கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே. கோர்ஸை பற்றின ஓவர்வியூ வந்து நான் கொடுக்குறேன். ஓகே. அடுத்ததாக புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிகே புக்கு, ஸ்ட்ராட்டஜிகே புக்கு ரெண்டுமே தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஜிகே புக்கு வந்து 550 ரூபா, ஸ்ட்ராட்டஜிகே புக்கு வந்து 410 ரூபா. இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்குள்ளே உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் புக்கை அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றி ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ படித்தா போதுமானது. ஓகே. நான் இந்த டைம் பர்டிகுலராக இந்த டைமில் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது. எத்தனை வாட்டி வேணாலும் ஒரே கிளாஸ் வந்து நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 1000க்கு அதிகமான டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இதேமே நீங்கள் வந்து திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்லேயுமே வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 25,000க்கு அதிகமான கொஸ்டின் வந்து இந்த 1000 டெஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸில் படித்தவங்க 1500க்கும் மேலே வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. எம்டிஎஸ்ன்னு இல்லை, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், கான்ஸ்டபிள் ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, அதே மாதிரி ரயில்வேஸ், அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், அந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் இது வரைக்கும் 1500க்கும் மேலே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இந்த எக்ஸாம் வந்து தமிழில் தான் கேட்குறாங்க, தமிழில் வீடியோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தமிழில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நம்ம டீச் பண்ணுறது எல்லாமே தமிழில் தான் பண்ணியிருப்போம். கொடுத்துருக்க பிடிஎஃப்மே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்போம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே. எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே வராது. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அடுத்ததாக இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் 3 வருஷம் வேலிடிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமும் இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், அதே மாதிரி அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கான அந்த சைக்காலஜி இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்குமே நம்ம வந்து கோர்சஸ் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸில் தான் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக ஒன்றுக்கும் பே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1 டைம் 1499 பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எல்லா இதையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா, அதில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து பாருங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் வந்து பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வெளியில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிற அந்த ஃபோல்டர்லேயே இருக்கும். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்டிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்கும். இது 2025க்கான டைம் டேபிள் வந்து இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிள் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அடுத்ததாக இதிலே வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிகேக்கான வீடியோஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஓகே. அந்த வீடியோஸை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால், இப்போ ஸ்ட்ராட்டஜிகே புக்கில் வந்து டோட்டலாக 125 வீடியோஸ் இருக்குது. 125 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே. நம்ம கோர்ஸில் இதே டாப்பிக்கான வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வீடியோ ரொம்ப பார்க்குறது போல் புக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சிலருக்கு. அவங்களுக்காக நம்ம தமிழில் புக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ 125 டாபிக் மேலே இருக்குது. 244 பேஜஸ் இருக்கும்.
இது வந்து ரூ. 410. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி ஜிகே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். இதில் 480 பேஜஸ் இருக்குது. ஓகே, சயின்ஸ் மட்டும் இதில் வராது. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 550. இதுவுமே நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு வந்து 1 வீக்குக்குள்ளே வந்து நாங்கள் உங்களோட அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, அதாவது வெள்ளி, சனி இந்த 2 நாள் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்ற நாள் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு சில நேரம் கொடுத்துருப்போம், பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாள் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் வெள்ளி, சனி இந்த 2 நாள் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான 90 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 90 டே டைம் டேபிளில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே பற்றியோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியோ கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் டெய்லி ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024 எக்ஸாம் எந்த மந்த் நடக்க போதோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருங்க. எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணிப்போம். அதுவும் தமிழில் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் ஜனவரிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஜிகேக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஒரு கொஷின் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதில் பின்னால் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க, பழைய கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க. அப்படின்னால நீங்கள் ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் நடக்கக்கூடிய மந்த்துக்கு முந்தின மந்த் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே நம்ம கோர்ஸில் அப்டேட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இருக்குது. இனிமேல் வரக்கூடிய மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிற ஃபோல்டரில் ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 2 வீடியோஸ் பார்க்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒக்காபுலரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டரில் 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் இந்த எல்லா சப்ஜெக்டையும் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது போக ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ 2 இதை நீங்கள் வந்து சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு 9லேருந்து 10 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இதை நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். கடைசியில் இங்கிலீஷ் ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்பல்ட் வேர்டுக்கான பிடிஎஃப் தான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஸோ அந்த பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது அடுத்து 80 நாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைமில் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிகேல வந்து உங்களுக்கு சயின்ஸ் வந்து நான் டைம் டேபிள் எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். பயாலஜி வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த 80 நாளுக்கு அப்புறம் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் மிஸ்பல்ட் வேர்ட்ஸுக்கான அந்த பிடிஎஃப் வந்து டெய்லி ஒரு 30 வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்து அடுத்து பாருங்கள். அதை முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே தமிழில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த 80 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் வந்து டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கிறத வந்து போட்டு பார்த்துருங்க. அடுத்ததாக வந்து இங்கிலீஷ்க்கான பிடிஎஃபை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்போம், அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டும் நம்ம கோர்ஸில் இருக்குது, அதை வந்து போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஜிகேக்கான டெஸ்ட் நம்ம கோர்ஸில் இருக்குது, அதை வந்து போட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதாவது 80 நாளுக்கு அப்புறமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோஸ் இன்னும் நிறையா இருக்கும், அதை வந்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதையும் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க, எக்ஸாம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.